தயாநிதி மாறன் அமைச்சரானது இப்படித்தான். இதெல்லாம் ஒரு பொழப்பா? திமுகவுக்கு ஆப்படித்த வீடியோ, மொத்த மானமும் போச்சு. தமிழகத்தில் மும்மொழி கொள்கை குறித்த விவாதங்கள் சூடுபிடித்திருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒற்றை ஆளாக நின்று அரசு பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களைப் போன்று 3 மொழிகளை படிக்க வேண்டும், தரமான கல்வி பயில வேண்டும் என குரல் கொடுத்து வருகிறார். தேசிய கல்விக் கொள்கையை கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும் என குரல் கொடுத்து வருகிறார். அனைத்து கட்சிகளும் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 2 மொழிகள்தான் படிக்க வேண்டும் என கூறுகிறது. ஆனால் பாஜக மட்டுமே 3 மொழிகள் படிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தின் பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் அருகில் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டிக் கொல்லப்பட்டார். தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் பேசிய பழைய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவர் 3 மொழிகள் குறித்து பேசிய பழைய வீடியோ காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அதில் தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி எழுத படிக்க தெரியும், அதனால்தான் மத்திய அமைச்சராக்கினேன் என திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதி சொல்லியிருப்பார் எனவும், அமைச்சர்கள் எம்எல்ஏக்களின் பிள்ளைகள் ஹிந்தி படிக்கலாம், ஏழை பட்டியலின மக்கள் ஹிந்தி படிக்க கூடாதா என கேள்வி கேட்ட வீடியோ தற்போது காட்டுத்தீயாக பரவி வருகிறது. நீங்க ஹிந்தி திணிப்பு அடப்போங்கடா, ஹிந்தி திணிப்பு. திமுக தலைவரை கேக்குறாங்க, ஹிந்தினா இப்ப திணிப்புனா இப்ப வருது, மோடியா திணிச்சாரு, அமித்ஷாவா, பிஜேபி இப்பவா? இப்ப இருக்குது ஹிந்தி ஆல்ரெடி இருக்குது. திமுக தலைவரை கேட்கிறாங்க. தயாநிதி மாறன் கட்சி உறுப்பினர் கிடையாது. ஏன்னா திமுக தலைவர் கலைஞர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், எதை கேட்டாலும் உடனே பதில் சொல்றாரு. அவரை கேட்கிறாங்க பத்திரிகையாளர். தயாநிதி மாறன் கட்சியுடைய உறுப்பினர் கிடையாது, கட்சி எந்த பதிவுல கிடையாது. அவர் எம்பி ஆயிட்டார், மினிஸ்டர் ஆயிட்டார். எப்படி ஆனார்னா அவர் ஹிந்தி எழுதுவாரு படிப்பாருன்ட்டார் உடனே. ஏன்னா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல, உடனே சொல்லிட்டாரு. அப்ப தயாநிதி மாறன் படிக்கும் போது ஹிந்தி இருக்குது தமிழ்நாட்டுல. எங்க இருக்குதுன்னா தனியார் பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இருக்குது. தனியார் பள்ளிக்கூடம் பார்த்தா ஹிந்தி இருக்குது. இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திருப்பி போராட்டம் பண்ற எல்லா தலைவருடைய குழந்தைங்க, பேரன் பேத்தி மகள் எங்க படிக்கிறாங்கன்னா தனியார் பள்ளிக்கூடத்துல. அந்த அப்ளிகேஷன்ல கேட்கறாங்க செகண்ட் லாங்குவேஜ் என்னன்றாங்க. இந்தியா, சமஸ்கிருதமா, பிரெஞ்சுன்றா, எல்லாம் ஹிந்தி டிக் பண்ணிட்டு வராங்க. அப்ப தமிழ் தேசியவாதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஹிந்தி இருக்குது, தனியார் மையத்துல போய் போராட்டம் பண்ண சொல்லு. ஹிந்தி திணிக்காத, ஹிந்தி எதிர்க்க சொல்லு, பார்ப்போம். பண்ண முடியாது. ஏன்னா தனியார் மைய பள்ளிக்கூடவே எல்லாம் அவங்களுதான். திமுக அரசு, அண்ணா திமுக அரசு தான். நீ பள்ளிக்கூடம், இந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அவங்க தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. கல்வி கூடாரமே அவங்க கையில தான் இருக்குது. இன்னைக்கு அவங்கள தாண்டி யாருக்கிட்ட கிடையாது. அப்ப எங்க படிக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிக்க எங்க இருக்குன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்கிறது பத்தி. அரசாங்க பள்ளிக்கூடங்கிறது பத்தியா இங்க ஹிந்தி திணிக்க கூடாது, ஹிந்தி வரக்கூடாது. அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல யார் படிக்கிறா? ஏழை குழந்தைங்க தான் படிக்கக்கூடாது. ஏழை குழந்தைங்க தான் அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்குது. அப்ப இங்க மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த அரசாங்க பள்ளிக்கூடத்துல எங்காவது இவங்க போராட்டம் பண்ற, அது சுபவியா இருக்கட்டும், வீரமணியா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், அவங்க உறவுக்காரர் அந்த குழந்தை இங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்குதான்னா படிக்கிறது கிடையாது. எல்லாம் தனியார் பள்ளிக்கூடம். அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஏழை குழந்தைங்க ஒரு மொழியை கத்துக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு எவ்வளவு பட்டதாரிகளா பாக்குறேன் நான். அரசாங்க பள்ளிக்கூடம் படிச்சுட்டு, அரசாங்க கல்லூரியில படிச்சுட்டு, எம்எல் முடிச்சுக்கிறான், பிகாம் முடிச்சுக்கிறான், எம்காம் முடிச்சுக்கிறான், எம்ஏ படிச்சுக்கிறான். ஆங்கிலம் பேசுனா தடுமாறும், ஆங்கிலம் பேசுறது தடுமாறும். ஒருத்தன் இருந்தா முட்டாளின் இல்ல, பார்க்க பரவல எல்லாரும் அப்படிதான் இருக்கிறான். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஆங்கில ஒரு லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ். அதை எழுதி பாஸ் பண்றோம். 10ஆம் கிளாஸ் ஆனுவல் எக்ஸாம் அதுலயும் பாஸ் பண்றோம். +2 டிகிரி படிக்கிறோம். ஆனா ஆங்கில பேசுனா தடுமாற்றம் வரும். ஆனா அரசாங்கத்துல அனுமதி வாங்கி பர்மிஷன் வாங்கி நடத்துற பள்ளிக்கூடத்துல பாக்குறேன் 3ஆம் கிளாஸ்லயே குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுது. 5ஆம் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தரவா பேசுது. அப்போ இந்த தனியார் மையமா இருக்கக்கூடிய இந்த செக்டர், இந்த சிஸ்டம் பேச வைக்குது. அரசாங்க செக்டர், அரசாங்க சிஸ்டம் பேச வைக்கல. இதுதான் உண்மை. அப்ப பிரச்சனை யாருக்கிட்ட இருக்குதுன்னா அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.